அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாத்துக்குமே அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ வாய் அம்மா அப்படின்னம்னாலே ஷி கிவ்ஸ் எவ்ரி திங் டு அஸ். அதே மாதிரி நம்ம மதர் எர்த் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி டிவைன். நம்மளுக்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆன, நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூமாதேவி, பூமி தாய்ன்னு சொல்லுவோம். அந்த பூமி மேல நம்மளுடைய கால் எப்ப பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 minutes நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எப்போ உங்களுடைய கால் இந்த பூமி மேல பட்டுச்சு? இன்னைக்கு துரதிருஷ்டவசமா நம்ம எல்லாருமே ஒண்ணு ஷூ போட்டுக்கிறோம், அல்லது நம்ம நடக்கூடிய இடமே பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஆர்டிபிஷியல் மேபி சிமெண்ட் போட்ட ஒரு தரையா இருக்குது, அல்லது டைல்ஸ் பதிச்சு தரையா இருக்குது. பேர் ஃபுட் வித் ஃபெர்டைல் சாயில் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நம்ம பூமியோட கனெக்ட் ஆகாதனால we have so much agitations. இதுக்கு பேரு வந்து நம்ம இன்னும் ரூட் ஆகல, ஸ்டெபிலைஸ் ஆகல, கிரவுண்ட் ஆகல, இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இது எப்ப நடக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ள அதீதமான மன எண்ணங்கள், அலைச்சல், இது எல்லாமே வந்து நம்மளுக்குள்ள இரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் வர்றது வந்து we call it as நான் கிரவுண்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பதட்டமா இருக்குது, படபடப்பா இருக்குது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்த தொடர்ந்து நம்ம யோசிக்க முடியல அப்படின்னம்னா இதுக்கு த பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னம்னா கிரவுண்டிங். ஸோ இதை எப்படி பண்றது? சிம்பிள் டெக்னிக். உங்க கால் இருக்கிற செப்பலை கழட்டி விட்டுருங்க, சாக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. சந்தோஷமா ஹாப்பியா நம்ம ஒரு அம்மாவை டச் பண்ணா எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபெர்டைல் சாயில், நல்ல வளமான ஃபெர்டைல் சாயில்னா என்னது அப்படின்னம்னா எந்த மண்ணுல செடி முளைக்குமோ, ஸோ அந்த மண்ணுல வெறும் கால்ல ஜஸ்ட் நில்லுங்க. உங்க கால் மண்ணுக்கு படுறப்ப உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கவனிங்க. ஸோ திஸ் இஸ் கால் கிரவுண்டிங். ஸோ இங்க வந்து நாங்க நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணா பரியல் பாத்ன்னு சொல்லி கொடுப்போம். அதாவது எப்படி ஒரு செடியை வந்து நம்ம குழி தோண்டி செடியை வேர் நட்டி வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மள நட்டி வைக்கிற மாதிரி ஒரு குழியை தோண்டி காலை உள்ள பதிச்சு மண்ணை போட்டு தண்ணி ஊத்தி நட்டி வைப்போம். ஸோ இது வந்து மிராக்கிள்ஸ் ஹேப்பன்ஸ். இந்த பிராக்டிஸ் மூலம் ஏகப்பட்டமான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் குறையுது. நிறைய பேர்த்துக்கு ஸ்கின் இரிட்டேஷன்ஸ், டஸ்ட் அலர்ஜி, ஹெட்ஏக் வருது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, ஃப்ரீக்வெண்டா தும்மல் வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல ரிலீவ் ஆகுது. ஸோ இந்த சிம்பிள் டெக்னிக், பட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். சிம்பிள் மெஷர், வெரி பிக் பெனிஃபிட்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஈஸியா இந்த ப்ராக்டிசஸ் வந்து இது பண்ணிக்க முடியும். நீங்க உங்களுடைய அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கலாம், ஆர் நீங்க ஏதாவது சூழல் உங்களுடைய பேர் ஃபுட்க்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னம்னா மேபி நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு கூட உங்களுடைய மார்னிங் ரொட்டீன்ல கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு கூட போயிட்டு நீங்க ஏதாவது பக்கத்துல பார்க் இருக்கும், ஸோ வி மே டேக் அ கிராஸ் லேண்ட், அந்த புல் தரைகளை நடக்கலாம், அல்லது பபிள்ஸ் நல்லா வந்து கூழாங்கல் பதிச்சு வச்சிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கிங் பேசேஜஸ்ல வந்து நீங்க நடக்கலாம், அல்லது கோவில்களை வந்து கருங்கல் போட்டிருப்பாங்க, ஈவன் அதுல கூட நடக்கலாம். ஆனா எல்லாத்துலயும் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னம்னா ஃபெர்டைல் சாயில்ல நடக்கிறது. ஸோ இது நடக்கிறது மூலமா நம்மளுடைய உடம்புல காந்த சக்தி அதிகமாகும். ஸோ இந்த காந்த சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய செல்லுல இருக்கக்கூடிய RNA DNA ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. பூமி வந்து மிகப்பெரிய ஒரு காந்தம். இந்த காந்தத்தோட நம்ம பாடி கனெக்ட் ஆகுறப்போ நம்மளுடைய மேக்னட்டிசம் அதிகமாகும். பொதுவா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுடைய பாடியோட மேக்னட்டிசம் அப்சர்வ் பண்ணி அது டீநேச்சர் பண்ணும். ஸோ நம்ம பாடியில வந்து அந்த மேக்னெட்டிக் கண்டென்ட் குறையும். ஸோ இது குறையறதுனால நிறைய வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேட்டஸ், கேன்சர்ஸ், அலர்ஜிஸ், இடியோபதிக் டிசீஸ் சொல்லி என்ன காரணமே தெரியாம நிறைய டிசீசஸ் வருது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த RNA DNA இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் குறைஞ்சு போறது. ஸோ அதையே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வெரி சிம்பிள் மெத்தட் இந்த கிரவுண்டிங், பேர் ஃபுட் வாக்கிங். நீங்க சாதாரணமா வெறும் கால நடந்து போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு ஜஸ்ட் 10 minutes to 15 minutes இது நடந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியும். ஸோ இதுல என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் கவனிக்கணும் அப்படின்னா, நீங்க நடக்கக்கூடிய தரை வந்து நல்லா ஒரு சாஃப்டானதா இருக்கணும். கல்லு ரொம்ப வந்து முள் இருக்கிற மாதிரி, கிளாஸ் பீசஸ் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி தரைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம பேர் ஃபுட் வாக்குன்னு சொல்லிட்டு தார் போட்டிருப்பாங்க, இந்த ரோட்ல எல்லாம் வந்து தார் போட்டிருப்பாங்க, அல்லது சிமெண்ட் தரையா இருக்கும், பைவர் ஸ்டோன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஹைலி உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி, அதுல அதிகமான ஹீட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தரைகளை நடந்துட வேண்டாம். மாற்றா நான் சொன்ன மாதிரி ஃபெர்டைல் சாயில் அதுல நடக்கிறது த பெஸ்ட் சாய்ஸ். அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு ஏதாவது டயபெட்டிக் ஃபுட் இருக்குது, உங்களுக்கு வந்து கால்ல சென்சேஷனே தெரியல,
அல்லது ஏதாவது நம்மளுக்கு நர்வஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னோம்னா நீங்க வந்து பெட்டர் நான் டாக்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு சென்ஸே இல்லாம ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னோம்னா அதுவே வந்து டயபெட்டிக் ஃபுட்டா அதாவது ஊண்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த மெஷர்ஸை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ப்ரிகாஷன்ஸை. பட் சிம்பிள் ஒரு 5 to 10 minutes ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா வந்து காலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஆங்கிள்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் மைல்டு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டு ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் காலில் வந்து நம்ம பூமியோட தொடர்பு இருக்கிறப்ப என்ன மாற்றம் இருக்குதுங்கிறத கனெக்டடா, அது வந்து ஒரு மெக்கானிக்கலா நடக்காம நீங்க ஒரு அம்மா மேல நடக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட நடந்தீங்க அப்படின்னம்னா இன்னும் உங்களோட எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் கிரவுண்டிங் டெக்னிக் இது ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். இதை வந்து விட்டமின் ஜின்னு சொல்றாங்க. ஸோ யூஸ் திஸ் பெனிஃபிட். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு மார்னிங் ரொட்டீனா இது இருக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ எம் வெரி ஈகர் டு ஹியர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ.